என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எல்லாமே எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு? இன்னைக்கு நாம எல்லா தொடக்கங்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஒரு நிமிஷம் யோசிப்போம். நாம கேக்குற கதையா இருக்கட்டும், பாடுற பாட்டா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு உங்க நாள் கூட எப்படி ஆரம்பிச்சது? எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நாம படிக்கிற எழுதுற எல்லா வார்த்தைக்கும் முதல் படி எது? ஆங்கிற எழுத்து தான், கரெக்டா? அதே மாதிரி தாங்க இந்த முழு உலகத்துக்கும் ஒரு முதல் காரணம் இருக்கு, ஒரே ஒரு தொடக்கம். இந்த ஒரு சூப்பரான ஐடியாவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதான் முதல் எழுத்து, அதுபோல இந்த உலகத்துக்கு அந்த முதல் சக்தி தான் அடிப்படை. சரி, இப்போ இந்த பெரிய விஷயம் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில எப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சுன்னு ஒரு கதை மூலியமா பார்க்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன குடிசையில ஒரு வேட்டைக்காரர் அவரோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. ஆனா பாவம், அன்னைக்கு அவங்க வீட்ல சாப்பிட்றதுக்கு ஒரு பருக்க சோறு கூட இல்ல. குடும்பமே பசியில வாடி போயிருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கவலையா இருக்காரு. சரி, எப்படியாவது வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வரலான்னு அவரோட துப்பாக்கியை தூக்கிட்டு கிளம்புறாரு. ஆனா ஒரு பெரிய சிக்கல், அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தோட்டா மட்டும்தான். இதுக்கு முன்னாடி 2 தடவை முயற்சி பண்ணி குறி தவறி போனதால அவருக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்போதான் தூரத்துல ஒரு மான் நிக்கிறத பாக்குறாரு. அவருக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விடுது. ஆனா அவர் அந்த மானுக்கு குறி வைக்கிற அதே நிமிஷம் கால்ல ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு. என்னன்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு பாம்பு. அவ்வளவுதான், பயத்துல உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகி அப்படியே சிலையா நின்னுட்டாரு. மான சுடவா இல்ல பாம்புகிட்ட இருந்து தப்பிக்கவா? இப்படி ஒரு குழப்பமான நேரத்துல தான் நம்ம முதல்ல பேசணுமே அந்த பழமொழி, அது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அவரோட மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் சொல்லுது, கவலைப்படாத, எல்லாத்துக்கும் தொடக்கமான அந்த ஒண்ணு நினைச்சுக்கோ, அப்புறமா சுடு. இப்பதான் கதையோட கிளைமேக்ஸ். அந்த வேட்டைக்காரர் ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுறாரு. அந்த முதல் காரணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி திறந்து மான நோக்கி குறி வைக்கிறார். டமார்! தோட்டா நேரா போய் மான தாக்குது. அந்த ஷாக்ல அவர் கையில இருந்த துப்பாக்கி நழுவி எங்க விழுந்துச்சு தெரியுமா? நேரா கீழே இருந்த பாம்போட தலையில. பாத்தீங்களா, ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. ஒரே தோட்டால 2 பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. வேட்டைக்காரர் பாம்பு கிட்ட இருந்தும் தப்பிச்சாரு, பசியில வாடின அவரோட குடும்பத்துக்கு சாப்பாதும் கொண்டு போனாரு. எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சரி, இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த சூப்பரான ஐடியாவை நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணலாம். இதை நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஹோம்வொர்க் பண்ண போறீங்களா இல்ல விளையாட போறீங்களா, எதுவா இருந்தாலும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா கண்ணை மூடுங்க. அப்புறம் அந்த வேட்டைக்காரர் மாதிரி எல்லாத்துக்கும் தொடக்கமா இருக்கிற அந்த முதல் சக்தியை மனசுல நினைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, முழு நம்பிக்கையோட உங்க வேலையை ஆரம்பிங்க. நீங்க பண்றது கண்டிப்பா சூப்பரா வரும். அப்போ இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த சூப்பரான விஷயம் என்ன? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்.